வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு சென்னை முதல் மதுரை வரையில். இந்த கதை எழுதியவர் பா. தாமரை புஷ்பம் அவர்கள். இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு 1969. வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம். மனைவி ஊரில் இல்லாவிட்டாலே ஒருவித காற்றோட்டமான போக்குதான். அதிலும் ஊர்ப்பட்ட வேலைகளை தலையில் வைத்துக்கொண்டு காலில் சக்கரத்தோடு சுற்றுபவன் சுந்தரம். அதனால்தான் காலையிலேயே வந்திருந்த அந்த தந்தியை இரவில் சாவதானமாக வீடு திரும்பிய போதுதான் அவன் பார்க்க நேர்ந்தது. தலைப்பிரசவத்துக்கு மதுரையில் உள்ள தாயார் வீட்டுக்கு போயிருந்த மனைவி சகுந்தலாவை பற்றி மாமனார் கொடுத்திருந்த தகவல் அது. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனால் சகுந்தலாவின் நிலைமைதான் மோசமாக இருக்கிறது என்றாலும் பயப்பட வேண்டாம். இப்படிக்கு மாமனார். நிலைமை மோசமாக இருக்கிறதாம், ஆனால் பயப்பட வேண்டாமாம். இந்த வழவழப்பு மாமனாரின் இரத்தத்தோடு கலந்தது. சுந்தரம் உடனே புறப்பட்டு விட்டான். இன்னும் 1 மணி நேரத்தில் மதுரைக்கு அடுத்த வண்டி. பரபரப்புடன் படி இறங்கி வந்தவனை வீட்டுக்கார அம்மாளின் நீட்டி முழக்கிய குரல் எதிர்கொண்டது. தம்பி, உனக்கு காலையில் தந்தி ஒன்று வந்ததே. அந்த அம்மாளிடம் விவரமாக பேசிக்கொண்டிருந்தால் ரயிலை பிடிக்க முடியாது. வேறொன்றும் இல்லை, மதுரைக்கு போய் சகுந்தலாவை பார்த்துவிட்டு வரலாம்னு போறேன் என்று 4 வார்த்தையில் பேச்சை கத்தரித்தான். எழும்பூர். மதுரைக்கு டிக்கெட் வாங்கியாகிவிட்டது. வேறு ஏதாவது வாங்க வேண்டுமா? சாதாரண சந்தர்ப்பம் என்றால் குடை குடையாக வண்டிக்குள் ஏறும். இப்பொழுது யாருக்கென்று எதை வாங்குவது? குழந்தை பிறந்திருக்கும் குன்றுமணி அளவு இன்பம் சகுந்தலாவின் நிலைமை பற்றிய குன்று போன்ற துன்பத்திற்குள் ஒதுங்கி மறைந்திருக்கும் போது பளிச்சென்று அந்த நினைவு. தனக்கென்று ஒரு முழம் பூ கூட கேட்டறியாத சகுந்தலா பிறந்தகத்துக்கு போகும்போது கேட்டாலே அது ஃபீடிங் பாட்டில். வேடிக்கைதான், அவளுக்கு எப்போதுமே கொஞ்சம் அழகுணர்ச்சி அதிகம். எந்த பைத்தியமோ அவளிடத்தில் சொல்லியிருக்கிறது, தாய்ப்பால் கொடுத்தால் உடலழகு கெட்டு போய்விடும் என்று. அந்த பைத்தியக்கார சித்தாந்தத்தில் அவளுக்கு ஓர் அசட்டுத்தனமான நம்பிக்கை. அம்மா கிட்டே சொன்னா கோவிச்சுக்கிட்டு வாங்கி தர மாட்டாள். நீங்க வாங்கிட்டு வந்துட்டா உங்க பேரிலே பழியை போட்டுட்டு நான் உபயோகப்படுத்திடுவேன் கட்டாயமா என்றாள். உலகத்தில் இந்த பெண்ணுக்குத்தான் புருஷன் மேல் என்ன ஒரு நம்பிக்கை! தன் அசட்டுத்தனத்துக்கு கூட அவன் ஒருவன் நிச்சயமாக துணை இருப்பான் என்று மனம் எவ்வளவு உறுதியாக பற்றி கொள்கிறது. அழகான ஃபீடிங் பாட்டில் ஒன்று அவனுடைய தோள் பைக்குள் இடம் பிடித்து கொண்டது. அந்த பெட்டியில் கூட்டமே இல்லை. லக்கேஜ் பர்த்தில் படுக்கை விரித்து படுத்துக்கொண்ட தூர பயணிகள் ஓரிருவர். குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு கைக்குழந்தைக்காரி சுந்தரத்துக்கு அடுத்தாற்போல் உட்கார்ந்து நிமிஷத்துக்கு 3 தடவை கொட்டாவி விட்டு கொண்டிருந்த ஒரு முதியவர். இத்தனை பேர்தான். என்ன, வண்டியில் இன்றைக்கு கூட்டமே இல்லை? சகுந்தலாவை பற்றிய நினைவு அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக பக்கத்தில் இருந்தவரை கேட்டு வைத்தான் சுந்தரம். தெரியாதா, இன்னைக்கு தெற்கே சூலம், பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கானே. தெற்கே பயணம் புறப்படக்கூடாதான். ரொம்ப மோசமான காரியங்களெல்லாம் நடக்குமா. ரொம்ப பேர் புறப்பட்டார்கள். நல்லதில்லை. எனக்கு இந்த உலகத்தில் இனிமேல் நல்லதுன்னு கெட்டதுன்னு ஒன்றும் ஆக வேண்டியதில்லை, தனி கட்ட என்று விளக்கினார் கொட்டாவி பெரியவர். திக்கென்றது சுந்தரத்துக்கு. அவரை பார்க்க பிடிக்காமல் பக்கவாட்டில் பார்வையை ஓடவிட்டான். ரொம்ப ரம்யமான காட்சி. கைக்குழந்தைக்காரி அசல் கிராமப்புற பெண். பதவிசாக தன் குழந்தைக்கு அமுதூட்டி கொண்டிருந்தாள். அந்த பெண் ரவிக்கை கூட போட்டு கொண்டிருக்கவில்லை. என்றாலும் உள்ளணி வெளியணி என்று அடுக்கடுக்காக போர்த்தி கொண்டிருக்கும் பெண்மணிகளில் அநேகருக்கு கைவராத உடம்பை மறைத்து கௌரவமாக பாலூட்டும் வித்தை அந்த பெண்ணுக்கு அழகாக கை வந்திருந்தது. சுந்தரத்தின் மனதில் ஒரு திடீர் திட்டம். சகுந்தலாவுக்கு ஃபீடிங் பாட்டிலை கொடுக்கக்கூடாது. இந்த ரவிக்கை போடாத பெண் லாபகமாக பாலூட்டிய சாமர்த்தியத்தை சகுந்தலாவுக்கு விளக்க வேண்டும். என்பாள். விடக்கூடாது. அழகு உடலில் இல்லை, உதிரத்தை அமுதாக்கி குழந்தைக்கு ஊட்டும் தாய்மையில்தான் இருக்கிறது என்று அவளுக்கு சொல்ல வேண்டும். சுந்தரத்தின் இனிய சிந்தனைகள் அந்த கொட்டாவி பெரியவருக்கு பொறுக்கவில்லையா? மனிதர் இப்படி வார்த்தைகளை உதிர்த்தார். இந்த காலத்துல இப்படி பால் கொடுக்கறதுக்கு எத்தனை பெண்களுக்கு துப்பு இருக்கு. புட்டிப்பாலை கரைச்சி ஊத்துறாங்க. தாயார் தவறி போய்விட்டால் தான் சங்கு. ஃபீடிங் பாட்டில்லாம் தேவை. தாய் தவறி போனால்தான் ஃபீடிங் பாட்டில் தேவையா? மதுரையில் சகுந்தலா மோசமான நிலையில். இங்கே தோல் பைக்குள் ஃபீடிங் பாட்டில். அந்த பாவி பெரியவர் தாமாக பேசுகிறார். அல்லது ஏதாவது தேவதை அவர் நாவுக்குள் புகுந்து இப்படி அபசகுணமாக பேச வைக்கிறதா?
செங்கல்பட்டு. சார், உங்களுக்கு ஒரு தந்தி. சுந்தரத்தின் கண் முன் தந்தி ஒன்றை நீட்டியவாறு நின்றான் வீட்டுக்காரர் அம்மாளின் 18 வயது மகன். தந்தியா? ஆமாம் சார், நீங்கள் புறப்பட்ட கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இந்த தந்தி வந்துடுச்சு. எப்படியாச்சும் உங்ககிட்ட கொடுத்துட சொல்லி அம்மா விரட்டினா. நான் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழையிறப்போ வண்டி புறப்பட்டுடுச்சு. கடைசி பெட்டியில் ஏறிக்கிட்டேன். செங்கல்பட்டுலே நின்றதுக்கு அப்புறம்தான் உங்களை கண்டுபிடிச்சேன். பையனிடமிருந்து கரம் நடுங்க பெற்றுக்கொண்ட தந்தியின் உரையை ஒரு கணம் விரித்து பார்த்தான். பின் அதை பிரித்து பார்க்காமலேயே தன் சட்டை பைக்குள் திணித்து கொண்டான் சுந்தரம். சார், தந்தியை உடைச்சு பாருங்க, ஏதாவது குட் நியூஸாக இருக்கும். சுந்தரத்தின் வாயிலிருந்து வார்த்தைகள் படபடப்பாக வெளியேறின. ஆமாம், குட் நியூஸ் தான். ரொம்ப நல்ல செய்தி. எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த செய்தி தான் வந்திருக்கு. எனக்கு அப்போவே தெரியும். வா வா, காஃபி சாப்பிடலாம். வா கேன்டீனுக்கு. பையனை அனுப்பிவிட்டு திரும்பிய சுந்தரம் வண்டிக்குள் ஏறவில்லை. வண்டி புறப்பட இன்னும் சிறிது நேரம் இருந்தது. அவன் மெதுவாக நடந்து பிளாட்பாரத்தில் ஒரு முனைக்கு சென்றான். பைக்குள்ளிருந்து பிரிக்கப்படாமல் இருந்த தந்தியை எடுத்தான். இப்போதும் அதை பிரிக்கவில்லை. வெறுமனே உரையையே வெறித்து நோக்கினான் ஒரு கணம். மறுவினாடி அதை அப்படியே சுக்கல் சுக்கலாக கிழித்து அந்த சுக்கல் காகிதங்களை பந்து போல் உருட்டினான். அதை தூர எரிய கையை உயர்த்தினான். ஆனால் எரியவில்லை. ஏதோ தயக்கம். அந்த காகித குப்பையை மீண்டும் பைக்குள் திணித்தான். ரயில் ஊதியது. ஓடிப்போய் வண்டிக்குள் ஏறினான். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா? கொட்டாவி பெரியவர் சுந்தரத்தின் தோளை தட்டி கேட்டார். செய்தி கொண்டு வந்த பையனுக்கு கேன்டீனில் இனிப்பு பலகாரங்களாலே அபிஷேகம் நடந்ததே. ஆமாம், மகிழ்ச்சி தான், ரொம்ப மகிழ்ச்சி. சுந்தரம் மென்று விளங்கினான். 2 முறை கொட்டாவி விட்டு பெரியவர் மீண்டும் தொணதொணத்தார். அப்படி என்ன மகிழ்ச்சியோ? என் மனைவி சிங்கக்குட்டி மாதிரி ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறாள். நல்ல செய்திதான். ஆமா, தாயும் செய்யும் நல்ல சுகம்தானே? பெரியவர் விடவில்லை. தாய் தாய் ஆமா, என் சகுந்தலா. ஓ, அவளுக்கு என்ன, ராணி மாதிரி இருக்கா. சாயங்காலம் அவளோடையே ட்ரங்க் கால் பேசினேன். என்ன பேச்சு பேசினா? பையனுக்கு என்ன வாங்கிட்டு வர்றீங்கன்னு கேட்டா. நான் வேடிக்கையாக ஃபீடிங் பாட்டில்னு சொன்னேன். என்னம்மா கோவிச்சுக்கிட்டா தெரியுமா? அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவள் பட்டணத்தில் பழகினாலும் கிராம பெண் மாதிரி தான். எவ்வளவு நேரம் பேசினா தெரியுமா? பச்சை உடம்புக்கார பெண் பெற்றெடுத்த அன்றைக்கே ஐயா கிட்ட இவ்வளவு பேச்சு பேசுறது ஆச்சரியந்தான். என்னை போலத்தவா பேச்சு மூச்சு இல்லாம கிடப்பா என்று கை குழந்தைக்காரி சிரிக்காமல் சொன்னாள். குழாய் நீர் தடைப்பட்டது போல் ஒரு கணம் சுந்தரத்துக்கு வார்த்தை வரவில்லை. மறுகணம் ரோஷத்துடன், என் சகுந்தலா ஒவ்வொருத்தர் மாதிரி இல்லை. எப்படி இருந்தாலும் என்கிட்ட பேசுறது அவளுக்கு உயிர். ஆமா, அவ எப்படிப்பட்டவ என்றான். திருச்சியில் வண்டி என்றது. பிளாட்பாரத்தில் இறங்கி நடந்து என்ஜின் அருகே வந்து நின்றான். மெதுவாக பையை துழாவி அங்கு அடக்கமாகி இருந்த காகித கந்தலை எடுத்தான். சிறிய தயக்கத்துக்கு பின் அந்த காகித சுருள்களிலிருந்து ஒரு துண்டை மட்டும் எடுத்து பிரித்து பார்த்தான். அதில் சகுந்த் என்ற எழுத்துக்கள் இருந்தன. முகம் குப்பென்று வேர்த்தது. இன்னொரு துண்டை எடுத்து பார்க்கவில்லை. கையில் இருந்த காகித கந்தலை அப்படியே எஞ்சினுள் தகதகவென்று மின்னிக் கொண்டிருந்த அடுப்புக்குள் எறிந்தான். அது குபீரென்று பற்றி எரிந்து சாம்பலாகியது. மீண்டும் வண்டிக்குள் ஏறியவனை வரவேற்றது ஒரு பெண் குரல். ஹலோ மிஸ்டர் சுந்தரம். பெட்டிக்குள் பழையவர்கள் யாரும் இல்லை. புதிதாக கணவரோடும் கையில் ஒரு சிசுவோடும் ஏறியிருந்த ஒரு இளம் பெண்தான் அவனை வரவேற்றது. என்ன சுந்தரம், அப்படி பார்க்குறீங்க? என்ன தெரியல? நான் தான் ஜானகி, உங்க மனைவி சகுந்தலாவோட கல்லூரி தோழி. சட்டென்று அடையாளம் தெரியவில்லை என்று சமாளித்தான் சுந்தரம். எல்லாம் இந்த பேபி குட்டியாலேயே வந்தது. இவள் பிறந்தாலும் பிறந்தா, வெறும் ஜானகியா இருந்த என்னை ஜானகி அம்மாவாக்கி கிழவையாக்கி புட்டா என்று பெருமையோடு தன் குழந்தையை கொஞ்சினாள் ஜானகி. எங்களுக்கும் ஆண் குழந்தை பிறந்திருக்கே என்றான் சுந்தரம். அவன் சொன்ன விதத்தை கண்டு ஜானகியும் அவளுடைய கணவனும் ஒரு வினாடி அயர்ந்து போய்விட்டார்கள். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். குழந்தை எப்படி இருக்கான்? நான் இன்னும் பார்க்கவில்லை. நேற்றுதான் பிறந்திருக்கிறான். இப்போ பார்க்கத்தான் போகிறேன். என் சகுந்தலாவுக்கு பிறக்கிற குழந்தையை பார்த்து தான் சொல்லணுமா? என் சகுந்தலாவோட அழகு, அவளோட அழகு சிரிப்பு அப்படியே குழந்தைக்கு பொருந்தி இருக்காதா? அப்போ ஜானகியோட வாயாடித்தனம் என் பொண்ணுக்கும் வரும்னு சொல்றீங்களா என்று வேடிக்கையாக கேட்டான் அவளுடைய கணவன். ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்படி பேசினா எனக்கு கோபம் வரும் என்று பொய்மையாக சீறினாள் கணவனிடம். என் சகுந்தலா இப்படி கோபமே படமாட்டாள் என்று குறுக்கிட்டான் சுந்தரம். மிஸ்டர் சுந்தரம்,
இதை நம்ப மாட்டேன். நாளைக்கு பிறக்க போற என் 2வது பெண் என் கிட்ட வந்து எங்க மாமியார் அப்படிதான்னு சொன்னால்தான் நம்புவேன் என்றாள் ஜானகி சிரித்துக்கொண்டே. மாமியாரா? ஆமா, சகுந்தலா உங்ககிட்ட சொல்லலையா? எங்க 2 பேருக்கும் அப்பவே ஒப்பந்தம் இருக்கு. என் பெண்ணுக்கும் அவ பையனுக்கும் கல்யாணம் பண்றதாக. சக்கு உங்ககிட்ட சொல்லலையா? ஓ, அதுவா? சொன்னா சொன்னா. என் சகுந்தலாவா மறப்பா? அவ ஒவ்வொருத்தர் மாதிரியா? மிஸ்டர் சுந்தரம், சகுந்தலா எனக்கு 10 வருஷ தோழி. ஆனால் அவளை பற்றி நான் தெரிஞ்சிக்காததையெல்லாம் நீங்க 1 வருஷத்துக்குள்ளே தெரிஞ்சிட்டீங்களா? ஆமா ஆமா, என் சகுந்தலாவோட சுபாவம் அப்படி. அவளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நான் மட்டும் என்ன, நானா கண்டுபிடிச்சேன்? இல்லை, அவ அன்பையும் அறிவையும் அவளா என்கிட்ட அர்ப்பணிச்சு காட்டினாள். அவ்வளவு அன்பு, அவளுக்கு என் பேரிலே அவ்வளவு ஆசை, அவ்வளவு பக்தி, அவ்வளவு பாசம். ஆனா ஆனா அவ இப்போ இப்போ அவளுக்கு என்ன? ஒண்ணுமில்ல, அவளுக்கு என்ன, ராஜாத்தியாட்டம் இருக்கா. சாயங்காலம்தான் ட்ரங்க் காலில் பேசினேன். மதுரை வந்தது. நாங்கள் ஒரு வாரத்தில் எங்கள் மாப்பிள்ளையையும் சகுந்தலாவையும் பார்க்க வரோம். ரொம்ப விசாரிச்சோன்னு சக்குவிடம் சொல்லுங்கோ. ஜானகி தம்பதி விடை பெற்று கொண்டனர். ம் அதற்கு மேல் பேசவில்லை சுந்தரம். வந்தாயிற்று. கிழக்கு ஆவணி வீதி. அந்த பக்கத்து சந்தியில் மாமனாரின் வீடு. சந்து முனைக்கு வந்ததும் அவனுடைய பார்வை வீட்டு வாசலை நோக்கி ஓடியது. அங்கே அந்த வாசலின் எதிரே பச்சை கம்புகள், தீச்சட்டி, சிறு கூட்டம். 10 அடி நடந்தால் வீடு. ஆனால் அவனால் நடக்க முடியவில்லை. தலை சுற்றியது. சந்து முனையிலே சகுந்தலா சகுந்தலான்னு மயங்கி விழுந்துட்டீங்களே. என்னை பார்க்காம அவ்வளவு ஏக்கமா? நீங்கள் இப்படி தவிப்பீங்கன்னு தான் சுகமா இருக்கேன்னு அப்பாவை 2வது தந்தியில் அடிக்க சொன்னேன். உங்க அப்பா 2வது அடித்த தந்தி செங்கல்பட்டிலே கிடைச்சது. ஆனா நான் அதை பார்க்கவில்லை. ஏன்? தந்தியில நல்ல செய்தி தான் இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? வேறு வித்தியாசமான உன்னை பற்றிய பயங்கர செய்தி இருந்திருந்தால், அதை பிரித்து பார்த்து அப்படி ஒரு பயங்கர செய்தி இருந்தால் கூட அதை அப்பவே அவ்வளவு சீக்கிரமா நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அந்த செய்தியையும் உறுதியாக தெரிந்து கொள்ளாமல் நீ நன்றாக இருப்பாய் என்ற நம்பிக்கை மனதுக்கு நான் கொடுத்து, என்னை பொறுத்த அளவில் கூட கொஞ்சம் நேரம் உனக்கு உயிர் கொடுத்து மானசீகமா உன்னோட வாழ்ந்து அனுபவித்து கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டு வாசல்ல கூட்டமும் அதுவுமா பார்த்ததும் அதிர்ச்சி தாங்கலை. நல்லா இருக்கு. உங்க மனைவி மதுரையில் இருக்கிறாள் என்பதற்காக மதுரையில் இருக்கிற 100 வயசு கிழம் கூட சாகக்கூடாதாக்கும். அந்த அடுத்த போர்ஷன் தாத்தா செஞ்சுரி அடிச்சது போதாதுன்னு 1 மாசமா பயணம் சொல்லி கடைசியில் இன்னைக்கு தான் முடிவா புறப்பட்டிருக்கிறாரு. இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே. இந்த கதையில் ஒரு தந்தி கிடைத்து அதில் ஒரு வார்த்தை. இப்போ தான் மெயிலு, ஃபோன் நம்பர், செல்லு, டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கடிதம் எழுதுனா கூட அது ஒரு காதல் கடிதமாக இருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு இன்பம். ஒரு காத்திருக்கும்போது அந்த கடிதம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறது, அது ஒரு இன்பம். அப்படி இன்பமும் இருக்கும், அதே போல் துன்பம். பணம் வரணும்னா ஒரு மணி ஆர்டர், அது மாதிரி ஒரு தந்தி அப்படிங்கும்போது நல்ல செய்தியும் இருக்கும், கெட்ட செய்தியும் இருக்கும். இந்த ஹீரோவுக்கு கெட்ட செய்தி மாதிரி இருந்த உடனே பயந்துட்டே வராரு. அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவர் ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை தான் அனுபவிச்சுட்டு வராரு. கடைசியில் மனைவி நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஒரு பெரிய ஒரு இன்பமான ஒரு அதிர்ச்சி தான். இதோட இந்த கதை முடிந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.